Hi students, NAY students, 10th and 12th students, TMA January 30th குள்ள நீங்க அப்லோட் பண்ணனும். So students எல்லாரும் உங்க போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிருப்பீங்க. பண்ணாதவங்க சீக்கிரமா பண்ணிடுங்க. ஏனா பிராக்டிகல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. பிராக்டிகல் ரெக்கார்ட் நோட் எழுதணும். ரெக்கார்ட் நோட் நீங்க ஸ்டேஷனரி கடையில நீங்க வாங்கிட்டு ஒன் சைடு வந்து பிக்சரோ ரிலேட்டட் பிக்சரோ டிராயிங்கோ போட்டுட்டு another side நீங்க அதை எழுதலாம். எய்ம், ஆப்ஜெக்டிவ், அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் டு தி டீச்சர்னு இருக்கும். அதை விட்டுடுங்க. அப்சர்வேஷன்ல டேப்லெட் காலம் போட்டு உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சா இப்போ நீங்க ஸ்டடி சென்டர் போறீங்க, பிசிபி கிளாஸ்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை எழுதுங்க. பிசிபி கிளாஸ்ல மறக்காம கேளுங்க, எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரெக்கார்ட் நோட்ல எழுதணும்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா லேப் மேனுவல் புக்கு உங்களுக்கு வந்திருக்கும், அதை பார்த்து எழுதுங்க. லேப் மேனுவல் புக்கு வராதவங்க நீங்க வந்து உங்க போர்ட்டல்ல ஸ்டடி மெட்டீரியல்ன்ற இடத்துல வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேப் மேனுவல் புக்கை அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்காதீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதில் என்ன இருக்குதுன்னு. சில இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் ரெக்குயர்மெண்ட்டு, அது அந்த காலம் எல்லாம் எழுதுங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ரிகாஷன்ஸ்னு இருக்கும், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. ஏன்னா லேபில் வந்து ஆசிட்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த ப்ரிகாஷன் அப்படின்ற இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏனோதானோன்னு எழுதாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டுக்கு மார்க் இருக்குது, வைவாக்கு மார்க் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தனியாக ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் ஒன்லி 1 மந்த் தான் இருக்குது. பிப்ரவரியில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட், பெஸ்ட் ஆஃப் லக்.